கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தின விசேஷ தொடக்கத்துல அந்த தொடர்ல புஸ்தகங்கள் என்ற ஒரு தலைப்புல சில செய்தியை படிக்க போறோம். வேதத்துல ஏராளமான புஸ்தகங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு 2 புஸ்தகங்களையும், புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு 4 புஸ்தகத்தையும் நாம் எனக்கு தியானிக்கலாம்னு நினைக்கிறேன். முதலாவது, புஸ்தகங்கள் என்றால் என்னன்னா, கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லும் போது இதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி வை, இதை புஸ்தகத்தில் எழுதி என்று பரிசுத்தவான்களுக்கு பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கிறார், புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல நாம நேற்றைக்கு பார்த்தோம். அந்த கோகு மாகோகு யுத்தம் முடித்த பின்பு பிசாசை பிடித்து ஏற்கனவே அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் உயிரோடு இருக்கிற அக்கினி கடலில இப்ப பிசாசையும் தள்ளி மூடி போட்டார். இப்போ இனிமேல் பிசாசுக்கு உலகத்துல அதுக்கு பிறகு அந்த விஷயத்துக்கு பிறகு பிசாசு உலகத்துல எந்த ஒரு கிரியும் இல்லை, அவன் டோட்டலி ஆஃப் ஆயிட்டான். இப்போது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு ஆரம்பிக்குது. 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து. அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் நின்று வானமும் பூமியும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். இது இந்த விஷயம். அதுக்கு முன்னாடி உள்ளது நியாய தீர்ப்பு என்ற தலைப்புல படிப்போம். இப்போது அந்த வசனத்துடைய தொடர்ச்சியாக, அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள் என்று எழுதியிருக்குது. அதுல ஒரு புஸ்தகம் ஜீவ புஸ்தகம். இதுக்கு தொடர்புள்ள பழைய ஏற்பாட்டுல 2 புஸ்தகங்களை நாம் பார்ப்போம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டுல ஏராளமான புஸ்தகங்கள், நியாயப்பிரமாண புஸ்தகம், வேத புஸ்தகம், உடன்படிக்கையின் புஸ்தகம் என்றெல்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் கர்த்தர் சொல்லும் போது சங்கீத புஸ்தகம் அப்படியெல்லாம் சொல்லுவார். ஆனா இப்போது நாம என்ன படிக்க போறோம்னா, இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களில நாம் பிரதானமாக சொல்லுகிறது யாசேரின் புஸ்தகம். அது பிரபலமாக மற்ற இடங்களில் சொல்லப்படவில்லை. யோசுவாவின் புஸ்தகத்துல யோசுவா 10ஆம் அதிகாரம், அதுல யோசுவா யுத்தம் பண்ண போகும்போது சூரியனை கிபியோன் மலை மேலும் சந்திரனை ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் நிற்க சொல்லுவார், தரித்து நிற்க சொல்லுவார். ஏன்னா யுத்தம் முடியல, சத்துருக்களை இவன் ஜெயிக்க முடியல, இன்னும் சத்துருக்கள் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. சூரியன் அஸ்தமித்தாச்சுன்னா யுத்தம் முடிச்சிடணும். சூரியன் அஸ்தமிச்ச அப்புறம் யுத்தம் நடக்காது. எனவே இப்போ சூரியன் அஸ்தமிக்கல, சில மித்திர நமக்கு தெரியும் இல்லையா, சந்திரன் அப்படி வந்துட்டு இருக்கும், சூரியன் இப்படி இருக்கும். அந்த நேரத்துல யோசுவா கர்த்தரிடத்துல ஏற்கனவே போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து சொல்றார். கர்த்தரிடத்துல ஏற்கனவே பேசிவிட்டு சந்திரனை சூரியனை பார்த்து, சூரியனே நீ கிபியோன் மலை மேல் நெல்லு, சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கு மேல நெல்லுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பகல் பொழுதும் சூரியனும் சந்திரனும் அப்படியே தரித்து நிக்குது. பூமி சுத்தல்ல, சூரியனும் சந்திரனும் அசையல, ஒரு பகல் பூரா நிக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவின் தலைமையில சத்துருக்களை வெட்டி வீழ்த்தி வெற்றி கண்டாங்க. இப்ப வெற்றி கிடைச்சிச்சு. அந்த யுத்தத்துல கர்த்தர் வானத்தில இருந்து கற்களை வீசி யுத்தம் பண்ணான்னு எழுதியிருக்குது. இப்ப நம்முடைய பொருள் என்னன்னா, இந்த இடத்துல கர்த்தர் யோசுவாவிட்ட இந்த யுத்தத்தில் செய்திகளையும், கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினதையும், ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றதையும் நீ யாசேரின் புஸ்தகத்தில் எழுதி வை என்று சொல்றார். அதாவது ஒரு புஸ்தகம், யாசேரின் புஸ்தகம். அது வேதத்துல அதிகமாக பேசப்படாத புஸ்தகம். அடுத்ததாக நான் ரொம்பவும் விரும்புற ஒரு புஸ்தகம் கர்த்தரின் புஸ்தகம். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், அவைகளில் ஒன்று ஜோடில்லாதிராது, அவைகளில் ஒன்றும் குறைவில்லாதது. கர்த்தருடைய ஆவி அவர்களை சேர்க்கும், அவருடைய வாய் அவைகளை சொல்லிற்று. அப்படி வரும். இப்ப கர்த்தருடைய புஸ்தகம், அது மொத்தத்துல ஒரு தேவனுடைய புஸ்தகமாகிய ஒரு புத்தகம். இந்த புஸ்தகத்துல என்ன இருக்குன்னு நாம பார்க்கணும். இப்ப நம்ம பார்க்க போற சில புஸ்தகத்துல ஒவ்வொரு புஸ்தகத்திலும் என்ன என்ன இருக்குது அதுதான் நான் பார்க்க போறோம். இப்ப யாசேரின் புஸ்தகத்துல
யோசுவா எதிரியோடு யுத்தம் பண்ணி ஜெயித்ததும் சந்திரனும் சூரியனும் நின்னதை எழுதியிருக்கும். இந்த புஸ்தகத்துல என்ன எழுதியிருக்குன்னா, சங்கீதக்காரன் 139 சங்கீதம் 15-16 வசனத்துல ஒரு அருமையான ஒரு கருத்து இருக்குது. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, நான் ஒளிப்படத்திலே உருவாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடுகளிலே உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவா இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவை அனைத்தும் அவை உருவேற்படும் நாட்களும் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. சங்கீதக்காரனுக்கு கர்த்தர் அந்த அறிவு அன்னைக்கு கொடுத்தார். பாருங்க, நம்முடைய சரீரம் உருவாக்கப்பட்டது மிகவும் அது வர்ணிக்க முடியாத ஒரு செயலாகும். அதுல என்ன எழுதியிருக்குன்னா, நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது. விசித்திர வினோதம் அது அழகான ஒரு மொழிபெயர்ப்பு. ஆனா அதை விட மேலான ஒரு மொழிபெயர்ப்பு இல்லை. ஒரு காரியத்தை விவரிக்கிறதுக்கு நம்முடைய தமிழ் லாங்குவேஜ்ல அதை விட மேலான அபூர்வமான வார்த்தை இல்லாதபடினால, நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகலும் இல்லாத போதே அவை அனைத்தும் அவை உருவேற்படும் நாட்களும் உடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நம்முடைய அரசாங்கம் இப்போது கொஞ்ச நாளாக கர்ப்பிணிகள் கன்சீவ் ஆன உடனே அந்த டாக்டர்ஸ் செக் பண்ண போறாங்க. அவங்களுக்கு ஒரு புக்கு போடுறாங்க. இவங்க சொல்ற டேட் படி அந்த டேட் எழுதுறாங்க. ஒவ்வொரு மாதமும் குழந்தையினை வெயிட்டும் தாயுடைய வெயிட்டையும் கவனிக்கிறாங்க. இந்த தாய் சொன்ன டேட்டை வச்சு டெலிவரி டேட்டை பிக்ஸ் பண்றாங்க. காரியங்கள் நடக்குது. இப்படி போயிட்டே இருக்குது. ஆனா நாங்க எல்லாம் பிள்ளை பெத்த சமயத்தில் அந்த காரியம் எல்லாம் இல்லை. கர்த்தருடைய கிருபையினால நான் 5 பிள்ளை பெத்தேன். ஒரு டாக்டர்கிட்டையும் காட்டல, ஒரு செக்கப்புக்கும் போகல. இது ஒவ்வொருக்கும் சுத்தத்துக்காக அந்த நேரத்துல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் பிள்ளை பத்து தூக்கிட்டு வந்து A to Z எல்லா வீட்டு வேலைகளையும் நானே செய்வேன். என்னுடைய சாட்சி புக்காகிய இருளில் ஒளி என்ற புக்ல அந்த காரியங்களை நான் எழுதி இருக்கிறேன். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறையெல்லாம் நாங்க ஊட்டியில ஊழியம் செய்த சமயத்துல ஒரு பிள்ளை கன்சீவா இருக்கும் போது விசுவாசி வந்து சொல்லுவாங்க, நீங்க செக்அப் பண்ணமாங்காமா அப்படின்னு. அப்ப நான் சொல்லுவேன், ரெபேக்காள் கர்த்தரிடத்துல தானே கேட்டா அப்படின்னு. அப்புறம் முதல் குழந்தை பிறந்த பிறகு 2வது குழந்தைக்கு அவன் முதல் பையன் டெலிவரி ஆன அந்த 2-3 நாள் வீட்டுல இருந்தேன். அதுக்கு அப்ப டெலிவரி ஆகல. மறுபடியும் குழந்தைய தூக்கிட்டு போனேன். ஊட்டி உங்களுக்கு தெரியும், மலைகள் உள்ளன இடம். அப்போது ஊட்டியில எல்லாம் வாகன வசதிகள் சரியா கிடையாது. எங்களுக்கு சொந்த வாகனமும் கிடையாது. மலைகளில ஏறித்தான் இறங்க வேணும். அப்போ ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, என்னம்மா இப்ப மறுபடியும் போறீங்களே, இப்பவும் போறீங்களே? ஏன்னா ஏற்கனவே 2.5 வயசான ஒரு பையனை தூக்கிட்டு அடுத்த கன்சீவா இருக்கும் போது இப்படி போயிட்டே இருப்பான். அப்ப சொல்லுவேன், இயேசு வழியில தானே பிறந்தான் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தையும் தைரியத்தையும் கர்த்தருக்கு தந்தார். ஆனா இப்போது அப்படி கிடையாது. இப்போது காரியங்கள் மாறுது, பணங்கள் பெருகுது, சூழ்நிலைகள் மாறுது. அது அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க. இப்ப என்னன்னா, நம்முடைய அரசாங்கம் ஒரு குழந்தையை பெறுவதற்காக தாயுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த கருத்துக்களை எழுதி புக்கு போடுறாங்க. ஆனா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உலகம் தோன்றும் முன்னே நம்முடைய வேதத்தில் இந்த காரியத்தை தரும்படியாக கர்த்தர் பிளான் பண்ணி பக்தருக்கு வெளிப்படுத்துகிறார். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகலும் இல்லாத போதே அவை அனைத்தும் அவை உருவேற்படும் நாட்களும் உடைய புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. இந்த அறிவு எனக்கு வந்ததுலேருந்து நான் வியாதிஸ்தருக்கு ஜெபம் பண்ணும் போது அந்த அவயவத்தை சொல்லி, கர்த்தாவே இந்த அவயம் உம்மால் உருவாக்கப்பட்டது, இது என்னைக்கு ஃபார்ம் ஆச்சுன்னு உமக்கு தெரியும், இதுல என்ன ரிப்பேர்னு உமக்கு தெரியும், அதை நீர் தான் சரி பண்ணணும் என்று சொல்லி நாங்க பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணி விடுதலை வாங்கி இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு மிகவும் நம்முடைய சரீர அமைப்புல ஒரு பெரிய ஒரு விவரிக்க முடியாத ஒரு கருத்து என்னன்னா, நம்முடைய அவயவங்களை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிற விதம். இதை வச்சு ஒரு பெரிய புஸ்தகமே எழுதலாம். அதை இப்ப நான் சொல்ல விரும்பல. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமாக நம்முடைய அவயவங்களை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். இந்த காரியங்கள் கர்த்தருடைய புத்தகத்தில் எழுதி இருக்கிறது. ஒரு அவயவமா அது என்னைக்கு உண்டாச்சு, ஒரு கண்ணா, ஒரு மூக்கா, ஒவ்வொரு இன்னர் பார்ட்ஸும் என்றைக்கு உருவாகிறது என்று தாய்க்கும் தெரியாது, தகப்பனுக்கும் தெரியாது, டெலிவரி கண்டக்ட் பண்ண டாக்டருக்கும் தெரியாது. கர்த்தர் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறார். இந்த புத்தகத்துக்கு கர்த்தருடைய புஸ்தகம் என்ற பெயர். இதோட தான் பழைய ஏற்பாட்டுல இன்னொரு புஸ்தகம் இருக்கு, ஞாபக புஸ்தகம். அதை கடைசியில பார்ப்போம். இப்போது நாம வெளிப்படுத்தல உள்ள புஸ்தகங்களுக்கு வருவோம். நம்ம என்ன படிச்சோம்? 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன.
ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. மரித்தோர் அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டபடியே தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். மரித்தோர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடி கிரியைகளுக்கு பலன் அடையல. ஒரு சமயத்துல ஒரு முக்கியமான நபர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஜீவ புஸ்தகத்துல எல்லா கிரியைகளும் எழுதியிருக்குன்னு சொன்னாங்க. நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சேன். காரணம், ஜீவ புஸ்தகத்துல கிரியைகள் எழுதப்படாது. ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கிறத சிலர் ரொம்ப பெருமையா சொல்றாங்க. பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான், ஆனா அதுதான் முடிவு கிடையாது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்குது எப்படின்னா, இன்றைக்கு இந்தியாவில் வாழுகிறதற்கு ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் இருக்கிறது போல. ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் இருந்தா ஒரு இந்தியன் இந்தியாவின் எல்லா பகுதியிலே போய் அவன் சுவாதீனமா தாக்கலாம், இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், அவன் குடியிருக்கலாம். ஆனா இந்திய தேசத்தை விட்டு வெளியே தேசத்துக்கு அவன் இந்த ஆதாரையும் இந்த ரேஷன் கார்டையும் கொண்டு போக முடியாது. அது போல வேத ஒழுங்கின்படி ஜீவ புஸ்தகத்தில் பெயர் ஒருவருக்கு எழுதப்படுறது என்றால் அவன் அழிவுக்கு தப்பி நித்திய ஜீவனுக்கு, அதை பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாகறான் என்பது மட்டும்தான். அதோட எல்லாம் முடிஞ்சு போறது கிடையாது. உதாரணமா நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு குழந்தை நம்முடைய இந்தியா கவர்மெண்ட்ல பிறந்தாச்சுன்னா, அந்த குழந்தை பிறந்து 14 நாளைக்கு உள்ளால அந்த பிறப்பு இறப்பு அந்த ஆபீஸ்ல போய் பதிவு பண்ண வேணும். ஜனன மரண அலுவலகத்துல போய் பதிவு பண்ண வேணும். இந்த குடும்பத்துல, இந்த ஊர்ல, இந்த பெற்ற தாயும் தகப்பனுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு. அது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வித்தியாசமா இருக்கும். அப்படி என்றால் அந்த குழந்தை அந்த நாட்டுக்கு சொந்தம், அந்த நாட்டுல குடியுரிமை அந்த பையனுக்கு கிடைக்கும் அப்படின்னு. இதே போலதான் நம்ம இந்தியா உலகம் ஒரு ராஜ்யம், பரலோகம் ஒரு ராஜ்யம். இந்த உலகத்துல ராஜ்யத்துல நம்ம வாழுகிறதுக்கு இந்த ரேஷன் கார்டும் இந்த ஆதார் அட்டையும் எப்படி முக்கியமோ, அதே போல பரலோகமாகி அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நாம் போகிறதுக்கு, அந்த ராஜ்யத்துக்கு நம்ம சொந்தக்காரங்க, உரிமைக்காரர்கள், அந்த ராஜ்யத்தின் குடியுரிமை பிரஜைகள் என்பதுக்கு அடையாளம் தான் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் வாங்குறது. அதான் பவுல் பிலிப்பியர் 3:20 சொன்னார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. அப்ப ஒருவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டால் அவன் பரலோக பிரஜை என்பதுக்கு அடையாளம். அதுதான் எல்லாம் கிடையாது. இப்ப இந்திய தேசத்துல சரி, எந்த நாட்டிலேயும் ஏழைகள் இருக்காங்க, பணக்காரங்க இருக்காங்க, கட்சி தொண்டர்கள் இருக்காங்க, ஆளுகிறவர்கள் இருக்காங்க, தலைவர்கள் இருக்காங்க. இதே போல நித்தியத்திலும் இருக்கும். இப்பரலோகத்தை ஒரு பாடம், உயர்வும் இல்லை எங்க தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரர் இல்லை, நான் அந்த பாட்டை பாட மாட்டேன். காரணம், தேவன் பரிசுத்தவான்கள் 1 Corinthians 15 நித்தியத்தை பற்றி சொல்லும் போது பவுல் சொல்லுவார், சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறே, நட்சத்திரங்களில் நட்சத்திரம் மகிமை வேறுபட்டு இருக்கும். இயேசு யோவான் 14 சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று. ஆனால் எல்லாருக்கும் ஒன்னா மகிமையில வித்தியாசம் இல்லையா, உயர்வு தாழ்வு இல்லையா, ஏழை பணக்காரன் இல்லையா, உண்டு. அது இப்ப சொன்னா புரியாது, பின்னால புரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே ஜீவ புஸ்தகத்தில் ஒருவருடைய பேர் எவ்விதமாக எழுதப்படுகிறது என்பதை சில வார்த்தைகள் என்ன சொல்லி மற்ற புத்தகங்களை கடந்து போவார். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேணும். கிறிஸ்துவ குடும்பத்துல பிறக்கிறதுனாலேயோ, கிறிஸ்தவ சமுதாயத்துல பிறக்கிறதுனாலேயோ, கிறிஸ்தவ பேர் வைக்கிறதுனாலேயோ, சர்ச்சில் போய் டெடிகேட் பண்றதுனாலேயோ அந்த குழந்தை பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாக முடியாது, ஜீவ புஸ்தகத்துல பெயர் வாங்க முடியாது. அவன் தன் சொந்த முயற்சியில, சொந்த பிரயாசத்துல, சொந்த நம்பிக்கையில, சுய உணர்வோடு, நல்ல கான்சியன்ஸா இருக்கும் போது இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இயேசுவை தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொண்டு, இயேசுவின் இரத்தத்தின் மூலம் பாவ மன்னிப்பை விசுவாசித்து அந்த பாவ மன்னிப்பை பெற்று அவன் தேவனுடைய பிள்ளை என்பதை அறிக்கையிட வேணும். யோவான் 1:12 நாம் தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 1 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பிதாவுடைய பிள்ளைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஜீவ புஸ்தகத்துல பேர் வாங்குவதற்கு ஒன்று இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேணும். 2வது இந்த ரட்சிப்பின் சந்தோஷம், பாவம் மன்னிப்பு என்பதை பெற்றுக்கொள்ள வேணும். உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்குது, உலகம் பொல்லாங்கா இருக்கிறது. உலகத்தில் இருந்து நாம் தேவனுடைய பிள்ளைகள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், இயேசுக்காக வந்தவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள் என்பதை நிலைநாட்டத்தக்கதாக
நாம் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 10:9-10 என்னவென்றால், கர்த்தராயிருக்கிற இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பு எப்படி? பாவ சங்கீதம் சொல்றதுனாலேயோ, பரமரத ஜெபத்தை மனப்பாடமா சொல்றதுனாலேயோ, கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்ததுனாலேயோ, சர்ச்சில் பெயர் வைக்கிறதுனாலேயோ அல்ல. இயேசுவை வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிப்பு உண்டாகும். இப்படி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுடைய நாமத்தை தரித்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். தேவன் ஞானஸ்நானம் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவரும் பிதாவாகிய தேவனும் குமாரனாக இயேசுவும் இவன் என்னுடைய பிள்ளை என்று சாட்சி கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குழந்தை பிறந்தவன நான் இந்த உலகத்துல பிறந்திருக்கேன்னு சொல்ல முடியாது. தாயின் தகப்ப இருக்கிறபடியினால தாயின் தகப்பனையும் சாட்சி வச்சுதான் அந்த பிள்ளை இந்திய குடிமகன் என்று அந்த பிறப்பு சான்றிதழ் எழுதுறாங்க. அதே போல நாம் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி சாட்சி கொடுக்க வேணும். எப்ப சாட்சி கொடுப்பாங்க? ஞான ஸ்நானம் வரும்போது. 1 யோவான் அப்போஸ்தலன் சொல்லும் போது, பரலோகத்திலே சாட்சி விடுகிறவர்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, பூலோகத்திலே சாட்சி விடுகிறது ஆவி, ஜலம், ரத்தம் சொல்றார். எனவே பரிசுத்த ஆவியாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, நம்ம முங்குற தண்ணி சாட்சி விட்டாதான் நாம் தேவனுடைய பிள்ளை என்பதுக்கு அதையார். இப்பந்தான் நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். நம்ம விபிஎஸ்ல எல்லாம் பிள்ளைகளை முழங்காலி விட்டு ஜோம் பண்ண பண்ணி என் பாவத்தை மண்ணி இருக்கு சொல்லி வரும், என் பேரை ஜீவ புத்தகத்தில் எழுதணும்னு சொல்லி நம்ம ஜோம் பண்ண சொல்றோம். அது அந்த பிள்ளையுடைய விசுவாசம். அப்போது சட்ட ரீதியாக நான் சபைக்கு அங்கலத்தினர் ஆக வேண்டுமானால் நமக்கு இதுதான் வழி. இப்படி இருந்தா தான் நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். இந்த ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதாச்சு வைங்க. இப்படி பேர் எழுதி அதுக்கு இதற்கு ஆதாரமா தான் இயேசு ஞானஸ்தானம் படும்போது நடந்தது. மத்தேயு சுவிசேஷம் 3:16 இயேசு யோர்தா நதியில யோவானால் ஞானஸ்தானம் படும்போது இயேசு ஞானஸ்தானம் வருகிறார். பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து சாட்சி கொடுக்கிறார், இவர் என்னுடைய நேச குமாரன் என்று. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இயேசு மேல் அமருகிறார். அப்போ ஒருவர் தேவனுடைய குமாரன் என்பதுக்கு அடையாளம் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியை சாட்சி கொடுத்து இவனுடைய ஒத்துழைப்பினால அவர் ரட்சிக்கப்படுகிறார். அவனுடைய பேர் பரலோகத்தில் ஆட்டோமேட்டிக்கா எழுதப்படுகிறது. கர்த்தர் செய்த ஒரு பெரிய காரியம், சந்தோஷமான ஒரு காரியம் என்னன்னா, ஜீவ புத்தகத்தில் பேர் எழுத அதிகாரத்தை அவர் தான் வச்சிருக்கிறார். உலகத்துல போப்பாண்டவரா இருந்தாலும், எந்த திருச்சபை தலைவரா இருந்தாலும், ஒரு 43 வருஷத்துக்கு மேல சபை ஊழியம் செய்யற நானா இருந்தாலும், ஒரு குழந்தைக்கு பேர், ஒரு விசுவாசியுடைய பேரை ஜீவ புத்தகத்துல எழுத அப்ப எனக்கு அதிகாரம் தரல, யாருக்கும் அதிகாரம் கொடுக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஜீவ புத்தகத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய பேர் என்டர் ஆகும். இனி இதுதான் எல்லாம் யாரும் சொல்லிடக்கூடாது. காரணம், ஜீவ புத்தகத்திலிருந்து பேர் கிறுக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அநேகர் சொல்லிடுறாங்க, சிலர் உபதேசிக்கிறாங்க, ஜீவ புத்தகத்துல கர்த்தருடைய பேரை எழுதுனா அதான் கிறுக்கவே மாட்டான். நான் கர்த்தருடைய பிள்ளை ஆகிட்டேன், நான் என்ன தப்பி செஞ்சாலும் கர்த்தரை நான் கண்டிக்க மாட்டான். அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். என்னுடைய ரட்சிப்பு அவர் எடுக்க முடியாது. அப்படி அவர் என்னுடைய ரட்சிப்பை எடுத்தாரானால் நான் பெற்ற ரட்சிப்பு தப்பு அப்படின்னு சொல்லுகிறாங்க. சரியான தப்பான ஒரு போதனை. காரணம், எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார், எபிரேயர் 6:அதிகாரத்துல ஒரு முறை பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் மறுதலித்து போனவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது கூடாத காரியம். அப்ப பரிசுத்தாய் பெற்றவங்க மறுதலித்து போக முடியுமா? ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டவங்க மறுதலித்து போக முடியுமா? நிச்சயம் முடியும். என்னுடைய அனுபவத்துல எத்தனை பேரை பார்த்திருக்கிறேன். சூரியனை போல பிரகாசித்தவர்கள் மாமிசத்துக்கும் பணத்துக்கும் உலகத்துக்கும் ஆசைப்பட்டு வீணா போனவங்க. எனவே ஒருவருடைய ஜீவ புஸ்தகத்துல ஒருத்தருடைய பேர் எழுதப்பட்டால் அது அழிய வாய்ப்பு இருக்குது. உதாரணமா 1-2 காரியத்தை சொல்றேன். மோசேக்கு வாங்க. மோசே தேவனுடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய பேரை புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். யாத்திராகமம் 32:அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்கு போயிட்டாங்க. கர்த்தர் ஜனங்கள் அழிக்க போறார். மோசே வந்து தடையறி செய்கிறார். அப்ப அவங்க கர்த்தருக்கு இந்த ஜனங்க விக்கிரக ஆராதனை பண்ணது பிடிக்கவே இல்லை. மோசே என்னை விட்டு நான் அவங்களை அழிப்பேங்கிற. மோசே அழிக்காதே நிற்கிறார். இப்ப மோசைக்கு கட்டாயமா அழிக்கவே கூடாதுன்னு சொல்ல அதிகாரம் கிடையாது. ஏன்னா ஜனங்க கர்த்தருக்கு பாவம் செஞ்சாங்க. ஆனா ஜனங்க அழிக்கப்பட்டதையும் சமைக்கும் மோசைக்கு பிரியமில்லை. ஆனால் அவர் சொல்றாரு, மன்னித்தருள் வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதி நம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடுன்னு சொல்ல. அப்ப கர்த்தன் மறுபடியும் சொல்ல, விட்டு மோசே, நான் ஒன்னும் பெரிய ஆள் ஆக்குறேன். ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய இறுதி அவதுதான். ஜனத்தினை அழிக்க கூடாது, என் பேரை கூட எடுத்து போடும். நான் கூட ஒரு சில
வேதனையான காரியங்கள், கஷ்டமான பிரச்சனைகள் ஜெபம் பண்ணும் போது இந்த ஜெபத்தை பண்ண மாட்டேன். நான் சொல்லிக்கிறேன், ஆண்டவரே மோசே போல என் பேரை கிறுக்கி போறோம்னு சொல்ல எனக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா நித்திய ஜீவனை நான் இழக்க தயாராயிட்டேன். ஆனா நித்திய ஜீவனை மட்டும் தந்துட்டு வேற என்னென்ன கிரெடிட் இருக்குதோ எல்லாத்தையும் கூட எடுத்து போட இந்த விஷயத்தை பண்ணி தரோன்னு ஜெபம் பண்ணி இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சரியோ தப்போ கர்த்தர் தான் சொல்வார். எனவே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பெயர் கிறுக்கி போட வாய்ப்பு இருக்குது. சர்தை சபைக்கு கர்த்தர் சொல்லும் போது, சர்தை சபை வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அவனுடைய பெயரை நான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடாமல் என்னுடைய பிதாவுக்கு முன்பாகவும் எல்லாருக்கும் முன்பாகவும் அவனை நான் அறிக்கை பண்ணுவேன், தூதருக்கு முன்பாகவும் அவனை நான் அறிக்கை பண்ணுவேன்னு சொன்னார். எனவே ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படுறது நல்லது, அது காக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம உயிர் பிரிகிறது வரையிலையும், இந்த ஊரில் உள்ள இந்த உலகத்துல கடைசி மூச்ச வரையிலையும் ஜீவ புஸ்தகத்தில் இந்த பெயர் கிறுக்கப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது ஒரு முறை தன்னுடைய எதிரிகளுக்காக 69ஆம் சங்கீதத்துல ஜெபம் பண்ணும் போது இவனுக்கு தாங்க முடியல, அவங்க செஞ்ச கோபம். அந்த ஜீவ புத்தகத்தில் பேரை கிறுக்கி போடணும்னு சொல்வார். அப்ப ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதலாம், அது காக்கப்பட வேண்டும், அது கிறுக்கி போடத்தக்க விதத்தில் நடக்கக்கூடாது. இது ஜீவ புஸ்தகம். இனி ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்களுக்கு நித்தியத்துல என்ன நிலை? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். யாரா இருந்தாலும், ஆளுகிறவங்களோ, கோடீஸ்வரர்களோ, சொத்து வச்சிருக்கிறவங்களோ, ஏழைகளோ, பணக்காரங்களோ, ஊழியரோ, ஜீவ அநேகர் இன்னைக்கு அப்படியே ஊழியம் செய்யறாங்க. வசனத்தின்படி எனக்கு கர்த்தர் தான் சொல்லணும். அப்ப வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஜீவ புத்தகத்தில் எழுதப்படாதவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புத்தகத்துல பேர் இருந்தால் அக்கினி கடலில் தப்புவான், நரகத்துக்கு தப்புவான். அதே போல வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் கடைசி லைன்ல என்ன எழுதியிருக்குன்னா, 21ஆம் அதிகாரத்துல புதிய எருசலேம் வர்ணிக்கப்பட்டிருக்குது. புதிய எருசலேம் எப்படி இருக்கும்? அத புதிய எருசலேம் யார் யார் போவாங்க பார்க்கும்போது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அப்ப ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் யாரு? உயிர் பிரியும் போது ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறவங்க, ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்க. அவங்க அந்த அந்த புதிய எருசலேம் உள்ள போக மாட்டாங்க. புதிய எருசலேம் ஆகி அந்த நகரத்துல வெளிச்சத்திலே நடப்பார்கள். புதிய எருசலேமுக்கு உள்ள ஏமா வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், ஆட்டு தீட்டு உள்ளதும் பொய்யையும் அருவருப்பையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அப்போ நம்ம அந்த புதிய எருசலேம் உள்ள போக வேண்டுமானால் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட வேணும். அவங்கதான் அந்த புதிய எருசலேமுக்கு உள்ள போவாங்க. இப்போது உங்களுக்கு ஓரளவு இந்த சூத்திரம் ஜீவ புஸ்தகத்தை பற்றிய வெளிச்சம் தெரியும் நினைக்கிறேன். இதுல நான் இன்னொரு இன்சிடென்ட் சொல்ல விரும்புறேன். இதுல இயேசு யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல கொர்நேலியுட்ட நிக்கோதேமுட்ட பேசிட்டு இருப்பார். நிக்கோதேமுட்ட பேசும்போது என்ன சொல்வாருன்னா, நிக்கோதேமு இயேசுவை பார்த்து ராத்திரி போவார். இயேசுவை பார்க்க நிக்கோதேமு ராத்திரி போறார். ஏன்னா நிக்கோதேமு ஒரு பரிசேயர், ஒரு யூதருக்கு ஒரு போதகர். பரிசேயர் யூத போதகர்கள் இயேசுவை இரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொண்டால் அந்த காலத்தில் அவர்களை சபையை விட்டு புறம்பாக்க வேண்டும் என்று ஏற்கனவே யூதர்கள் திட்டமிட்டாங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்ப நான் சொன்னது. அப்போ நிக்கோதேமுக்கு இயேசு தேவன் என்று தெரியும், ஆனாலும் பப்ளிக்கா சொல்றதுக்கு வழி இல்லையா, குடும்ப வேலை பெயர். இதனால ராத்திரி வந்து இயேசுவை புகழ்கிறார். இயேசுவோட 2 வார்த்தை சொல்லுவார். 3ஆம் வசனத்துல, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். 5ஆம் வசனத்துல, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். அப்போ ஆவினால பிறக்கிறது வேற, ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறக்கிறது வேற, மறுபடியும் பிறக்கிறது வேற. மறுபடியும் பிறந்தாச்சுன்னா ஜீவ புத்தகத்தில் பேர் இருக்கும், நீ தேவனுடைய ராஜ்யத்தை பார்ப்பேன், ஆனா நரகத்துக்கு போக மாட்டேன். ஞாபகத்தில் வச்சுட்டோம். ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்தாச்சுன்னா நீ ஞானஸ்நான பெற்றாலும் சபைக்குள்ள வந்துட்டாயில, அப்ப நீ அந்த ராஜ்யத்துக்கு உள்ள போவேன். ஒரு இடத்தை வெளியே நின்று பாக்குறதுக்கும் உள்ள போறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? இதுதான் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறதுக்கும் ஆட்டுக்குட்டியானோட ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படுவதற்குமான வித்தியாசம். சரி, அடுத்து ஆட்டுக்குட்டியானோட ஜீவ புத்தகம் என்றால் என்ன, அதை கொஞ்ச நேரம் பார்ப்போம். இயேசு இந்த உலகத்துல வரும்போது ஆட்டுக்குட்டி. யோவான் 1ஆம் அதிகாரத்துல இயேசுவை யோவான் அறிமுகப்படுத்தும் போது, இதோ ஆட்டுக்குட்டி, இதோ தேவ ஆட்டுக்குட்டி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி தான் அறிமுகப்படுத்தினாரே ஒழிய ஆட்டுக்குட்டியானவர் என்று பேர் வரல.
இயேசு சுவிசேஷங்கள் ஒரு சுவிசேஷத்துல கூட இயேசு ஆட்டுக்குட்டியானவர் பெயர் வரல. இயேசுக்கு எப்போது ஆட்டுக்குட்டியார் என்ற பெயர் வந்தது? மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து வெற்றி பெற்று பரலோகத்துக்கு போன போதுதான் இவருக்கு ஆட்டுக்குட்டியானவர் என்ற பெயர் வந்துச்சு. அப்ப ஆட்டுக்குட்டியானவர் என்றால் ஒரு மணவாளன் என்பது அர்த்தம். ஆட்டுக்குட்டிக்கு இல்ல விவாகம், ஆட்டுக்குட்டியானவருக்கு. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துல நாம் 7ஆம் வசனம் 7, 8, 9 நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தமனையாள் என்று சொல்ல கேட்டேன். அவருடைய மனைவி தான் திருச்சபை. நான் பிற்காலத்துல கொஞ்சம் விவரமா பார்ப்பாத. அப்ப ஆட்டுக்குட்டியாருடைய மனைவி தான் திருச்சபை, ஆட்டுக்குட்டிக்கு அல்ல. இயேசு எப்போது ஆட்டுக்குட்டியார் என்று பெயர் நாமந்தரிக்கப்பட்டார்? மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து பரலோகத்துக்கு போன போது. இதுக்கு ஆதாரமாக வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துல ஒரு இன்சிடென்ட் பாக்குறோம். நாம அந்த 4ஆம் அதிகாரத்தில் உள்ள நித்தியத்தின் சாயல படிக்கும் போதே அதுல 4ஆம் அதிகாரத்துக்கு கூட 5வது வசனத்துக்கு சேர்த்திருப்போம். ஏன்னா 5ஆம் அதிகாரத்துல இயேசு முதல் ஆட்டுக்குட்டியானவராக அறிமுகப்படுத்தப்படுகிறார். எப்படி? 5ஆம் அதிகாரத்துல சிங்காசனத்துல வீட்டிற்குடைய வலது கரத்துல ஒரு சிறு புஸ்தகம் இருக்குது. அத உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட புத்தகம். அதை வாங்கவும் அதில் எழுதியிருக்கிறவளை படிக்கவும் பாத்திரவான் யார் என்று யோவான் வந்து ஊழியக்காரன் பார்க்கும்போது வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருத்தரும் அந்த பிதாவாகிய தேவனுடைய வலது கருத்திலிருந்து அந்த புத்தகத்தை வாங்கவும் அதை முத்திரைகளை உடைத்து படிக்கவும் அவங்களுக்கு பாத்திரவான் காணப்படல. உடனே யோவான் அழுகிறான். அப்போதுதான் அடிக்கப்பட்டான். அப்போதுதான் மூப்பர்கள் ஒருவன் சொல்ல, நீ அழாத, இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் அதன் முத்திரைகளை உடைக்கவும், அவர் அந்த புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று சொல்றாரு. அப்போது அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியானவர் பிதாவுடைய வலது பார்சத்தில் வந்து நிற்கிறார். இது போதுதான் இயேசு முதலாக ஆட்டுக்குட்டியானவராக அறிமுகப்படுத்தப்படுகிறது. அப்புறம் முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு முத்திரையிலே ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்குது. நான் முத்திரைகள் உடைக்கப்படுது என்ற தலைப்புல அந்த காரியத்தை படிக்கிறோம். இப்போதுதான் இயேசு ஆட்டுக்குட்டியானவர். இந்த ஆட்டுக்குட்டியானவர்னா மணவாளன் என்பது அர்த்தம், திருமணத்துக்கு பாத்திரம் என்பது அர்த்தம், மணவாட்டிக்கு உரியவர் என்ற அர்த்தம். இந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு ஒரு ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. அதுல பேர் பெற்றவங்க மட்டும்தான் அந்த 21ஆம் அதிகாரத்துல காணப்படுகிற புதிய எருசலேம் ஆகிய நகரத்துக்குள் பிரவேசிப்பார்கள். மற்றவர்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். இதுல நல்ல தெளிவா இருக்கணும். நாம இதோட முடிச்சுடுறேன். அடுத்த ஒரு புஸ்தகத்தை சொல்ல விரும்புறேன். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகம் அப்படி ஒண்ணு இருக்குது. 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல அந்தி கிறிஸ்துவ வேற, அது அத்திரி அந்தி கிறிஸ்துவ பற்றியதான். நீங்க முடிஞ்ச படிச்சு பாருங்க. அப்புறம் நம்ம தனியா படிப்போம். அது ஒரு பாடம். அதுல 8ஆம் வசனத்துல உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் அந்த மிருகத்தை வணங்குவார்கள். இந்த மிருகம் யாரு? அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து சதா சிலை செஞ்சிருப்பாங்க. எல்லாரும் வணங்கணும்னு சொல்லுவாங்க. அந்தி கிறிஸ்துடைய நம்பரை தரிக்கவும் அந்த சிலையை வணங்கவும் சிலர் போவாங்க. அவங்க போறவங்க திருப்பி அவங்களுக்கு நித்திய ஜீவனம் கிடைக்காது. அவங்க நரகம் தான். அதனால அநேக கைவிடப்பட்ட சபை, நான் கைவிடப்பட்ட சபை என்ற தலைப்பில் அதை பேசியிருப்பேன். சபையில உள்ள ஜனங்க இரத்த சாட்சிகளா மறிப்பாங்க. அவங்க உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகம். இவங்க இந்த ஜீவ புஸ்தகத்துல இரத்த சாட்சிகளுடைய பேர் இருக்கும். இரத்த சாட்சிகள் கிறிஸ்துவுக்காக மனம் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு மரணத்தை ஏற்றுக்கொண்டவருடைய பெயர்கள் அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். அதுல 2 வகையா நான் படிக்கிறேன். உங்களுக்கு எப்படி புரியுது தெரியல. ஒன்று உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, இன்னொன்று உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்படின்னு புரியுதா? ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு அர்த்தம், உலக தோற்றம் முதல் அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு போச்சு. இன்னொரு இந்த ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்துக்காக உலக தோற்றம் முதல் பேர் எழுதப்பட்டவர்கள். அல்லேலூயா. இயேசு நித்தியத்துக்கு என்று வேறு பிரிக்கிறார். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை வேறு பிடிக்கிறார். சியோனுக்கு என்று வேறு பிரிக்கிறார். சங்கீதத்துல சியோனை குறித்து இன்னான் அதனை பிறந்தான் என்று சொல்லப்படும். அப்ப பரலோகத்துக்கு என்று பேரு பிரிக்கப்பட்டவங்க, நித்தியராஜுக்கு ராஜ்யத்துக்கு என்று வேறு பிரிக்கப்பட்டவங்க, இரத்த சாட்சிகள் வேறு பிரிக்கப்பட்ட இருக்கவங்க. அப்போ அந்த 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்படுறது உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள். அதுல அது இரத்த சாட்சிகள். அப்ப அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகம் என்று ஒண்ணு இருக்குது. அதுல பெயர் பெற்றவர்கள் இரத்த சாட்சிகள். இன்னும் ஒரு பெயர் உங்களுக்கு ஒரு புஸ்தகத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஞாபக புஸ்தகம்.
பழைய பாட்டின் பழைய கடைசி புக்காகிய மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் என்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரசன்டென்ஸ்ல எழுதியிருக்கும். ஞாபக புஸ்தகம்னா என்ன? அது நம்முடைய லாங்குவேஜ்ல பார்த்தா டெய்லி கேஷ் புக். ஒரு பெரிய கம்பெனியில டெய்லி கேஷ் புக்னு வச்சிருக்கோம். ஒவ்வொரு நாளும் வரவு செலவு, இவ்வளவு வாங்கியிருக்கோம், இவ்வளவு பில்லு கொண்டு வந்து, இவ்வளவு வரவு இவ்வளவு செலவு பேலன்ஸ் பார்ப்பாங்க. அதுதான் ஞாபக புஸ்தகம். கர்த்தர் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஞாபக புஸ்தகத்தை வச்சிருக்கிறார். யார் யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருக்குதோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஞாபக புஸ்தகம் உண்டு. பாருங்க, காலேஜ்ல ஃபைல் வைக்கிறது போல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல என்னென்ன இருக்கும்? அவன் வாங்குற கிரெடிட், அவன் வாங்குற மெடல்ஸ், அவன் எழுதி கொடுத்த அப்பாலஜி லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அதை எப்ப ஓபன் பண்ணுவாங்க? அவன் காலேஜை விட்டு போகும்போது, டிசி கொடுக்கும்போது, கான்டாக்ட் கொடுக்கணும்னா அந்த ஃபைலை பார்ப்பாங்க. இதே போல தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஞாபக புஸ்தகம் வச்சிருக்கிறார். டெய்லி கேஷ் அக்கவுண்ட். அதுல நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யற ஒவ்வொரு நல்ல கிரியைகளும் அதுல எழுதப்பட்டிருக்கும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக அந்த புஸ்தகம் கிடையாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு ஜீவ புத்தகத்துல உன் பேர் இருக்குதுன்னா கட்டாயம் உனக்கு ஒரு ஞாபக புஸ்தகம் உண்டு. ஞாபகத்துல வச்சுக்க. அதுல என்னென்ன இருக்கும்? நான் நினைக்கிறேன் அநேகருடைய ஞாபக புஸ்தகத்துல ஒண்ணுமே இருக்காது. பேஜ் சும்மா பிளாங்கா போயிட்டே இருக்கும். அதுல என்னென்ன இருக்குதோ அதை பார்த்துதான் கர்த்தருக்கு பிரதிபலன் தருவாரு. நாங்க ஒரு முறை கோயம்புத்தூர்ல இந்த ரெட் கிராஸ் சொசைட்டி, அதாவது செஞ்சிலுவை சங்கத்தை சேர்ந்த ஒரு பிரமுகரை பார்த்தோம். அவர் சொன்னாரு, ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு நல்ல காரியம் செஞ்சோம்னு டைரி எழுதணும். அவங்களுக்கு செஞ்சிலுவை சங்கத்துல உள்ள மெம்பர்ஸுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல கிரியை செஞ்சதாக எழுதணும். அப்பதானே அவங்களுக்கு வந்து அவங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க. அதனால கடைசி நேரத்தில் ஏதாவது ஒருத்தர் ஒரு ஏழைக்கு ஒரு ஆகாரம் வாங்கி கொடுக்கறது, ஒருத்தர் ஒரு குருடனு தூக்கி விட்டு அவரை கூட்டிட்டு போறது, ஏதாவது ஒண்ணு செய்வோம்னு சொன்னார். அது போல ஒரு கிறிஸ்தவன் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒண்ணு கர்த்தருக்கு செய்ய வேண்டும். ஃபாதர் பாடுவார், ஏதாவது 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 செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒண்ணு செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் உன்னுடைய அந்த ஞாபக புஸ்தகம் ஃபில்லப் பண்ணப்பட வேணும். இல்லைன்னா பிளாங்கா இருக்கும். தோத்திரம். அப்போ என்னென்ன ஃபில்லப் பண்ணப்படும்? நீ கர்த்தருக்காக உழைக்கிறது, கர்த்தருக்காக ஜெபிக்கிறது, கர்த்தருக்காக ஓடுகிறது, கர்த்தருக்காக கொடுக்கிறது, ஏழைகளை விசாரிக்கிறது, என்னென்ன நற்காரியங்கள் இருக்குதோ நிருபங்களில் சொல்லப்பட்டபடி ஏதாவது ஒரு காரியத்தை ஒவ்வொரு நாளும் செஞ்சா உன்னுடைய ஞாபக புஸ்தகம் ஃபுல் ஆகும். இப்போது முடிவை நான் சொல்ல விரும்புறேன். இப்ப நான் கர்த்தருக்கு முன்னால வந்து நிக்கிறேன். கர்த்தர் என்ன கூப்பிடாரு, ஒரு பேர் இன்னார் மகள் இன்னார்னு சொல்லி கூப்பிட வந்து நிக்கிறேன் வச்சுடுங்க. என்னோட பேர் ஜீவ புஸ்தகத்துல நாங்க மேல பிறகு பிரயாசப்படுறோம். எனக்கு இந்த பாடுபட்டு எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இந்த முள்ளு காட்டுல கடந்து போட்டு பண்றது கடைசியில ஞாபக புஸ்தகத்துக்கா இல்ல. யாரோ ஒரு நபரை வச்சுக்கோ, யாரோ ஒருத்தர் வந்து நிக்கிறாங்க, ஒரு சபை விசுவாசி, அவங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்குது. அவங்களுக்கு கர்த்தர் பிரதிபலன் கொடுக்க போறாரு. முதல்ல ஞாபக புஸ்தகத்தை தான் திறப்பார். ஞாபக புஸ்தகத்துல என்னென்ன எழுதி இருக்குதோ அதன்படி குறைவில்லாமல் பிரதிபலன் கொடுப்பான். சில நினைக்கிறபடி விசுவாசி இந்த உலகத்தை விட்டு போகும்போது வெறுங்கையா வந்த வெறுங்கையா போறேன் நேவர் அப்படி சொல்லக்கூடாது. வெறுங்கையா வந்த கிரியைகளோடு போறேன். நீதிபதிகள் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்துல அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை பழகல கடுவது. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல சொல்லும் கடைசியில 14ஆம் வசனம், அவ கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, அவளுடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போகும். கர்த்தர் சும்மா எல்லாம் கூப்பிட மாட்டார். கிரியைகள் ஒரு காரியம் கூட நஷ்டப்படாது, ஒண்ணு கூட கைவிடப்படாது, ஒண்ணு கூட மறக்கப்படாது. நம்ம கூட ஒருத்தர் செய்த நன்மை மறந்துடும். ஆனா கர்த்தர் ஒண்ணும் மறக்க மாட்டார். கர்த்தர் தம்முடைய நாமத்து நிமித்தம் செய்கிற நீதி கிரியைகள் ஒன்றையும் மறந்து போகிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் இல்லை என்று பவுல் சொல்றார். எனவே ஞாபக புஸ்தகத்தில் நம்முடைய எல்லா கிரியும் எழுதப்பட்டிருக்கும். ஜீவ புஸ்தகத்தில் உள்ள பேரை பார்த்து, ஞாபக புஸ்தகத்தில் உள்ள கிரியை பார்த்து பிரதிபலனை கொடுத்து கர்த்தர் நித்தியத்தில் அனுப்புவார். இதான் கடைசியில நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே ஞாபக புஸ்தகத்தில் பேர் இருந்தா சந்தோஷப்படுங்க. முடி வரைந்தையும் முடி கடைசி மூச்சு வரும், அது பாதுகாக்கப்பட பிரயாசப்படுங்க, ஜோம் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த உலகத்துல இம்ப்ரூவ்மெண்ட் எழுதி நிறைய மார்க் வாங்குறாங்க, ப்ரமோஷனுக்காக எவ்வளவோ படிச்சு வாங்குறாங்க. அது போல கர்த்தருக்காக ப்ரமோஷன் ஆகத்தக்கதாக இந்த ஞாபக புஸ்தகத்துல நம்முடைய பெயர் ஆட்டுக்குட்டியாட்ட ஜீவ புஸ்தகத்துல போறதுக்கு நல்ல நம்ம இம்ப்ரூவ் பண்ணி எழுதுவோம், பிரயாசப்படுவோம், படிப்போம், உபவாசம் பண்ணுவோம், டெஸ்ட் எழுதுவோம். டெஸ்ட் என்ன? கர்த்தர் நடத்துற பாதையில பொறுமையா இருக்கிறது. கர்த்தர் வைக்கிற டெஸ்ட் என்ன? பொறுமையை சோதிப்பாரு,
பரிசுத்தத்தை சோதிப்பாரு, நிறைய பணத்தை கொடுத்து உண்மையை சோதிப்பாரு, பாவம் செய்ய வழியை கொடுத்து பரிசுத்தத்தை சோதிப்பாரு. எல்லாத்திலும் பெர்ஃபெக்டா இருந்தா ஆட்டுக்குட்டியோட ஜீவபுஸ்தகத்துல பேர் எழுதுவோம், பேர் பெறுவோம். ஆட்டுக்குட்டியோட ஜீவபுஸ்தகத்துல பேர் உள்ளவனுக்கு தான் அந்த அந்த இது புதிய எருசலேமில் இடம். அந்த புதிய எருசலேமில் போய் சந்தோஷமாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள கர்த்தருடைய மனக்கண்களை திறப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.